ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 334 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். நல்ல நம்பர், வர வேண்டிய நம்பர் தான், வரல. ஓகே, ட்ரை பண்ணி வச்சு ஒரு ஃபாலோவில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஏ போர்டு 3 வந்தால் 334 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா ஏபி 33 ஒரு பெண்டிங் நம்பர் தான், வரலாம், எப்போனா வரலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, உங்கள் கணக்கில் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஏ போர்டு 3 வரும்போது அந்த 33 வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஏபி 24 இன்றைக்கி அடிச்சிருக்கான். ஏபி 24 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக கொடுத்த நம்பர் தான், போன மாதம் ஃபுல்லாகவே ட்ரை பண்ண நம்பர். அது எதுக்குன்னு மட்டும் கொஞ்சம் வரலாம், பார்த்துக்கலாம் எதுக்காக சொன்னேன்னு. நிறைய பேர் மறந்துருப்பீங்க, நான் திரும்ப சொல்கிறேன். என்னென்னா, இங்கே நம்ம பி போர்டு பாருங்கள், டிசம்பர் மாதம் பி போர்டு 9 வச்சு பார்த்திங்கன்னா ஒரே 9 தான். என்னென்னா பி போர்டு 9 வச்சு பார்த்திங்கன்னா 19 அடிச்சிருப்பான். இந்த 19க்கு தான் ஃபுல் பவர் வந்து 64. 19க்கு ஃபுல் பவர் வந்து 64. அடுத்த பி போர்டு 9 வச்சு பார்த்திங்கன்னா 79. அந்த 79க்கு நம்ம ஒரு 24 சொல்லி அடிக்கணும்னு சொல்லி தான் நம்ம போன மாதம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஏபியில் வந்து 24 வரும்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்பரு போன மாதம் ஃபுல்லாகவே அடிக்கவே இல்லை. நம்மளும் பார்த்திங்கன்னா 245 சொல்லிட்டு தான் வந்தேன், ஆனால் அடிக்கலை. நமக்கு இந்த மாதம் 1ஆம் தேதி கூட நான் கொடுத்துருந்தேன் ஏபி 24 சொல்லி, அன்றைக்கும் அடிக்கலை. ஆனால் பார்த்திங்கன்னா ஏபி 24 சொல்லி இன்றைக்கி வந்து முடிச்சிட்டான், அந்த பேட்டர்னை முடிச்சிட்டான். இப்போ அதுக்கப்புறம் பி போர்டு 9 வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 09ன்னு இருக்குது. ஓகேவா? என்னென்ன நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபியில் வந்து 19, 9 வச்சு பார்த்திங்கன்னா 19க்கு ஃபுல் பவர் வந்து 64 சொல்லி முடிச்சிட்டான். அடுத்த பி போர்டு 9 வச்சு பார்த்திங்கன்னா 79. அந்த 79க்கு ஃபுல் பவர் 24 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த பி போர்டு 9 பார்த்திங்கன்னா 09 மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த 09க்கு ஏபியில் ஒரு 54 இருக்குது. அந்த 54 ஃபாலோவிங் நம்பர் வச்சுக்கோங்க. இது வந்து எப்போ வேணால் வரலாம். ஏ போர்டு 5 வரும்போது அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கும் அதை ட்ரை பண்ணியிருந்தேன். ஏபி 54 தான் நீங்கள் ஜாயினில் கொடுத்துருந்தேன், 545 சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த ரீசனுக்காக தான் நான் ஏபி 24 வச்சு ட்ரை பண்ணல, நான் வந்து அதை விட்டுட்டேன். ஓகே, நான் என்னென்னா வந்து நமக்கு வந்து 2 நாள் முடி நான் கொடுத்துருந்தேன். என்னென்னா இங்கே பிசி பாருங்கள், பிசி 22, 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி 22க்கு பிசி வந்து 24 அடிச்சிருப்பான். பிசி 22க்கு பிசி 24, இங்கே ஏபி 22, அந்த ஏபி 22க்கு ஏபி 24 வரும்னு பார்த்தேன், ஆனால் அன்றைக்கி வரலை. 2 நாள் தள்ளி வந்து 24 சொல்லி அடிச்சிட்டான். நல்ல நம்பரு. ஓகே, இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் போன மாதம் ஃபுல்லாக ஒரு 20 வாட்டி 10 நாளுக்கு மேலே கொடுத்துருப்பேன் இதே நம்பரை, ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். எப்படின்னு பாருங்கள். ஒரே சிங்கிள் நம்பர் தான், அது மட்டும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. எனக்கு நாளைக்கு ஏ போர்டு 8 வர்ற மாதிரி இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, போன மாதம் பி போர்டு 8 அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஏ போர்டு 8, அடுத்த பி போர்டு இங்கே 8 அடிக்கும் போது திரும்ப நமக்கு ஏ போர்டு 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு ஏ போர்டு 8 வரலாம். அப்படி ஏ போர்டு 8 வந்தால் என்ன வரும் மட்டும் பார்ப்போம். இது கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. என்னென்னா டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா பி போர்டு 8 வச்சு பார்த்தீங்கன்னா 87 அடிச்சிருப்பான். 87, அந்த 7க்கு பவர் பார்த்திங்கன்னா 2. பிசியில் 87, அதுக்கு என்னென்னா ஒரு 87க்கு ஒரு 82 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகே, என்னென்னா இதான் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. பிசியில் என்ன அடிக்கிறானோ அது சி போர்டு பவர் பண்ணி ஏபியில் அடிப்பான். 87க்கு ஒரு 82 சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து பி போர்டு 8 வச்சு பார்த்திங்கன்னா இங்கே 83, அந்த 83க்கு ஒரு 88 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். அடுத்து பி போர்டு 8 வச்சு பார்த்திங்கன்னா 86, அப்போ 86க்கு ஒரு 81 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பி போர்டு 8 வச்சு பார்த்திங்கன்னா 82 இதிலே அடிச்சிருப்பான். 82, அதுக்கு ஒரு 87 சொல்லி அடுத்த நாளே அடிச்சிட்டான். திரும்ப பி போர்டு 8 வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு 80. அப்போது பிசி 80க்கு ஒரு ஏபியில் ஒரு 85, 0க்கு பவர் 5, அப்போ 80க்கு ஒரு 85, ஏபியில் ஒரு 85 அடிக்கணும். அடுத்து ஏ போர்டு 8ன்னு வந்து நம்ம 85 தான் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏ போர்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏ போர்டு 8 தான் அடிச்சா. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 85 தான் அன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தோம், அன்றைக்கி வரல. அந்த 85 நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஏபி 85, ஓகேவா? அப்படி ஏபி 85 வந்தால் நமக்கு வந்து பிசி என்ன வரும் மட்டும் பார்ப்போம். ஓகே, டீப்பாக பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரு நம்பர் லாக் ஆகுது, அதனால தான் அந்த நம்பர் ட்ரை பண்ணுறோம். என்னென்னா நமக்கு வந்து பி போர்டு 5 வச்சு ஏ போர்டு 5 வச்சு பாருங்கள், என்ன அடிச்ச நம்பர் பாருங்கள். இங்கே ஏ போர்டு 5 வச்சு பார்த்தீங்கன்னா 54. அந்த 54க்கு அவன் என்னென்னா 54க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 59 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த ஏ போர்டு 5ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு 5ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் 56, ஓகேவா? 56க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 51, அதையும் அடித்து முடிச்சிட்டான். 54க்கு ஒரு 59 அடிச்சிட்டான். அடுத்து 56க்கு ஒரு 51 சொல்லி அடிச்சிட்டான். இங்கேயே 55ன்னு இருக்குது. அப்போ 55க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 50, அதையும் அடித்து முடிச்சிட்டான். அடுத்து ஏ போர்டு 5ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1ஆம் தேதி தான் ஏ போர்டு 5 வச்சு 57. அந்த 57க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 52, அப்போ பிசி 52 ஒரு நம்பர் பெண்டிங் இருக்குது. ஓகேவா? இதை வேறு எதுவுமே அடிக்கல, அந்த 5 வச்சு அடித்த நம்பர் எல்லாமே வந்து பவர் பண்ணி அடிச்சிட்டான். 54க்கு ஒரு 59, 56க்கு ஒரு 51, 55 ஏ போர்டு 5 வச்சு 55, அதுக்கு ஒரு 50 சொல்லி அடிச்சிட்டான்.
அடுத்து ஏ போர்டு 5 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் அடிச்சிருக்கோம் 1ஆம் தேதி 57. அந்த 57க்கு ஒரு 52ன்னு வரது வாய்ப்பு இருக்குது. அப்போ 52 வந்தால் நமக்கு வந்து பிசி 52 நல்லாவே இருக்குது. அப்போ ஏ போர்டு ஏபி 85 வந்தால் 852 சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம். அது எதுக்காக மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏபி 64 ஏபி 64 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பாருங்கள் 52. ஏபி 64 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு 52. இங்கே திரும்ப நம்ம ஏபி 64 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு 52 வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை மாதிரி தான் அடிச்சிட்ருக்கான் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பேஸ் பண்ணி அப்படி தான் அடிச்சிட்ருக்கான். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 64க்கு இங்கே 64 அடித்தான். 3 நாள் விட்டு பாருங்கள் 95க்கு 95 சொல்லி அடித்தான். ஒரு நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பேஸ் பண்ணி தான் அடிச்சுட்டு வரோம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து 64க்கு பிசி 52, திரும்ப இங்கே ஏபி வந்து 64க்கு பிசி 52 சொல்லி வரலாம். அப்படி பிசி 52 வந்து நம்ம 852 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக மட்டும் இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே 09க்கு ஒரு 95 ஏபி 09க்கு ஒரு ஏபியில் ஒரு 95 அடிச்சிட்டான். இங்கே ஏபி 08க்கு ஒரு ஏபி வந்து 85 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி 85 சொல்லி வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து 85 வந்தால் பிசி 52 852 ட்ரை பண்ணலாம். ஓகே, இது என்னன்னாங்க, ஏபி வந்து தனியாக ட்ரை பண்ணுங்கள், பிசி 52 தனியாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து 3 நம்பர் அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று குழப்பி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவான். அதில் ஏபி தனியாக பிசி தனியாக ட்ரை பண்ணுங்கள், வரது வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏபி 54 என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது தான். இங்கே 64க்கு ஒரு 19 ஃபுல் பவர் அடித்து முடிச்சிட்டான். இங்கே 79க்கு ஒரு 24 சொல்லி ஃபுல் பவர் அடிச்சிட்டான். அடுத்த பி போர்டு 9 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே 09 தான். அந்த 09க்கு ஃபுல் பவர் வந்து 54. இந்த 54 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து அடுத்த ஏ போர்டு 5 அடிக்கும்போது ஏபி 54 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அது நாளைக்கும் சப்போர்ட்டு வச்சுக்கோங்க. என்னென்னா இங்கே ஏபி 56 55 ஒரு 54 சொல்லி வரலாம். ஏன்னா இதை மாதிரி வந்து எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான், இதை மாதிரி டக்குன்னு வந்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவான். அப்படி 54 வந்தால் நம்ம ஒரே நம்பர் 548 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்க. எதுக்காக சொல்கிறேன்னா, பிசி 46 பிசி 47 ஒரு பிசி 48. அப்போது ஒரே சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 548 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 2 நம்பர் தான். ஒன்று பார்த்திங்கன்னா 852, அப்படி இல்லைன்னா 548. இந்த 2 நம்பரை ட்ரை பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். எக்ஸ்ட்ரா ஏதாவது கெஸ்ஸிங் தேவைப்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டெலிகிராம் வாங்க, அதில் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். அதில் வந்து பார்த்துவாங்க. எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும், விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதில் வாங்க பார்க்கலாம். டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா மட்டும் என்னென்னா நான் டவுன் பண்ணிக்கோங்க. கேஎல் ஜாய் 1825 சொல்லி நீங்கள் டெலிகிராம் சர்ச் பண்ணாலே, இந்த ஐடி சர்ச் பண்ணாலே நீ வந்து வந்துடும். நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ.